அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என் உயிர் நீ என் உயிருக்கோர் உயிரும் நீ என் இன்னுயிர்க்கு துணைவன் நீ என்னை ஈன்ற அன்னை நீ என்னுடைய அப்பன் நீ என் அரும்பொருள் நீ என் இதயத்து அன்பு நீ என் நன்னெறி நீ எனக்கு உரிய உறவு நீ என் நட்புரு நீ என்னை கலந்த நட்பு நீ என் தன்னுடைய வாழ்வு நீ என்னை காக்கும் தலைவன் நீ கண்மூன்று தொலைத்ததுவே என்னை காக்கும் தலைவன் நீ கண்மூன்று தொலைத்ததுவே. ஓம் பெரியோர்களே, எல்லாம் அல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெருங்கருணையினாலே மகாமந்திர வேள்வி 51 நாள். அதில் இன்னைக்கு எத்தனை நாள்? 22 நாள் ஆகும். 22 நாளில் 65 லட்சமா? 65 லட்சம் நிறைய பெற்றுவிட்டது. இன்னும் மீறி 30 நாள் இருக்கு, கோடி தாண்டி இருக்கு. அதனால இந்த வேள்வியில ஒரு செவி உணவு, இந்த செவி உணவு என்ன செய்யணும்னா, இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படாமல் இருந்தாலும் ஒரு காலத்தில் அது பயன்படும். இன்னைக்கு ஏதாவது பயன்படும் சட்டம் கிடையாது. அடே 10 வருஷம் முன்ன சாமியார் பேசினாரு அப்படின்னு அது பயன்படும். அன்னைக்கே பயன்பட்டாலும் படும். ஒரு ஆள் எங்களுக்கு 15 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் இருக்கிறான். அவர் அண்ணனுக்கு அவனுக்கு தகராறு. விஷத்தை வாங்கி எடுத்துட்டு போறான், குடிச்சிட்டு சாகிறது. இனிமேல் நான் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு விஷத்தை எடுத்துட்டு போனேன். போற போது நாங்கள் ஒரு கோயிலில் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு சத்தம் கேட்குது அவனுக்கு. அவன் என்ன நினைக்கிறான், சாகல் தான் சாகணும், சாமி பேச கடைசியா கேட்டு போகும் அப்படின்ட்டாக்க வாரம். அவன் வந்து உட்கார்ற போது நாங்க ஏன் விஷம் குடிச்சு சாகக்கூடாதுன்னு பேசணும். அந்த எண்ணத்தை விட்டுட்டாங்க. அந்த எண்ணம் மாறி போச்சு. தற்கொலை பண்ணிட்டு ஏன் சாகக்கூடாது அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். பேச்சு முடிஞ்சோடனே விஷத்து பாட்டு எடுத்து எங்கள் காலில் வச்சு, சுவாமி இன்னைக்கு நான் இங்கே வரலைன்னா என் கதை முடிஞ்சிருக்கு, இந்த வாரம் சொல்லுவோம் பாதிட்டார் அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டை வச்சு கும்பிட்றேன். அதுக்கு பிறகு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு 2 குழந்தை பிறந்து இன்னும் நல்லா இருக்கு. அப்போ அந்த சொற்பொழிவை அன்னைக்கே அவனுக்கு பயன்படுது. எல்லாரும் அன்னைக்கு தான் பயன்படணும்னா சட்டம் கிடையாது. ஒரு நாளைக்கு அது பயன்படும். ஆனால் கேட்டு மனசில் வச்சுருக்கணும். படித்து மனசில் வைக்கிறத விட கேட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அதனால் கேட்டு வச்சுருந்தீங்கன்னா அது பயன்படும். ஒருத்தருக்கு 4 பையன், 4 பேரும் அமெரிக்காவில் டாக்டர். இன்னும் இருக்கிறாங்க 4 பேர். ஒருத்தன் அங்கே போய் என்ன பண்ணா, பெரிய பையன் இன்ன படிப்பு இன்ன வயசுல பொண்ணு விதவையா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்தேன்.
விதவை போத்தி வந்துட்டான். அவன் கேட்குற வயசு, அவன் கேட்குற படிப்பு எல்லாம் இருக்கு. கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி இங்கே வந்தாங்கன்னா தாய் அப்போ கதவை சாத்திட்டாங்க. எங்க மூஞ்சிலே முடிக்கூடாது, என் பையனே இல்லை, நீ இங்கே வராத ஓடு அப்படின்னு அந்த ஊர் செய்தி சொல்லியிருப்பாங்க. கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க. ஊர் பூரா சமாதானம் பற்றி இங்கே நடக்குது. அவன் போயிட்டான். 2 குழந்தை பிறந்தாச்சு. அப்போ சமாதானமாங்க. அப்புறம் அவர் எப்பாவது ஒரு நாளைக்கு மாறுது வந்து பக்கத்து வீட்டில் உட்காந்துருது. அம்மா அப்பா ரோட்டில் நடப்பாங்க தான் பார்த்துட்டு போகலாம். இவன் வந்துக்கிறான்னு தெரிஞ்சு அவன் வெளியே வருது. இப்படியே நாங்கள் ஒரு நாள் அந்த ஊருக்கு பேச போனோம். அந்த ஊர் பேரு பெதப்பம்பட்டி, பழனி உடுமலைப்பேட்டைக்கு பக்கத்து. அந்த ஊர் பிள்ளையார் சதுர்த்தியாருக்கு நாங்கள் பேச போனோம். அவர் யாரும் தெரியாது, நாங்கள் யாரும் தெரியாது. ஒரு ஈசி சேர் போட்டு உட்கார வச்சாங்க. அவரை கையை பிடிச்சி போட்டது வயசாகிட்டு. அப்புறம் நாங்கள் பேசணும். பேசுகிற போது என்ன சொன்னோம், நம்ம பிள்ளைங்க குற்றம் செய்யும், அதையெல்லாம் ஒரு குற்றமாக நினைக்கக்கூடாது. குறையை தெரியாமல் செய்யறது குறை, தெரிஞ்சே செஞ்சாலும் அது குறைதான். வள்ளலாரே ஒரு பாடல் பாடார், வெம்மலி கொடிய மகன் கொடுஞ்செய்க விரும்பினும் அங்கனம் செய்ய சம்மதிக்கின்றார் மகன் தன்னை பெற்ற தாய் தன்னை மகன் இருப்பாரேன்னு பாடல். வெம்மதி கொடிய மகன் கொடுஞ்செய்க விரும்பினும் அங்கனம் செய்ய சம்மதிக்கின்றார் மகன் தன்னை பெற்ற தாய் தன்னை மகன் இருப்பாரேங்கிறாங்க. அது இதை செஞ்சா அப்புறம் நம்ம புள்ள தானே. ஒரு குற்றம் செஞ்சாங்கன்னா போய் போலீஸ் கேஸ் கொடுக்குறது, என் பிள்ளை குற்றம் பண்ணிட்டு இருக்காங்க கைது பண்ணுங்கன்னு சொல்றது ஒத்துக்க வேண்டியதுதான். அப்படி சொல்லிக்கிட்டா இந்த கையை காட்டி ஒரு உதாரணம் சொன்னோம். இந்த கையை இந்த இடத்துல வலிச்சது. வலிச்ச உடனே நாட்டு வைத்தியர் கொண்டு வந்தார். அவர் என்ன கொடுத்தாரு, என்ன அதாவது என்ன வைத்தியம் செய்யாத வாணியம் செய்வாங்க. வாணியம்னா நல்லெண்ணெய், வைத்தியம்னா வைத்தியம் கொடுத்த மருத்துவம் தீராது, வாணியம் கூட நல்லெண்ணெய் தீர்ந்து போயிடுவான். எண்ணெய் தடவைன்னாரு, வலி நிற்கல. அதுக்கு பிறகு ஒரு வைத்தியம் வந்தால் அதையும் வலி நிற்கல. அதுக்கு பிறகு ஒரு வைத்தியம் வந்தாரு, அதையும் வலி நிற்கல. சரி போய் எக்ஸ்ரே எப்படி பார்ப்பேன், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. எக்ஸ்ரே பார்த்தா அவங்க தான் மருந்து கொடுத்தாங்க, அதுலேயும் நிற்கல. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் போட்டு பார்த்தாங்க, அதுலேயும் வலி நிற்கல. அப்புறம் டாக்டர்கிட்ட கேட்டாங்க, சார் இந்த வலி தீருமா தீராது, ஃபைனல் இன்னைக்கு ஏதோன்னு சொல்லணும் அப்படின்ட்டான். அப்போ நீ உயிருள்ள வரைக்கும் இந்த வலி இருக்கு. டாக்டர் இது போக்க முடியாது, அவ்வளவுதான் அப்படின்ட்டாங்க. உயிருள்ள வரைக்கும் வலி இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே டாக்டர் கூட சொல்லி கையோட வெட்டின்னு சொல்லி கட்டிட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைய குற்றம் செஞ்சா, உயிருள்ள வரைக்கும் வலி இருக்கிற மாதிரி செஞ்சாலே அதை அவன் ஒதுக்கப்படாது. கையை வெட்டி சொல்லிடல, வலியை பொறுத்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறியா. அந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைய குற்றம் செஞ்சா இந்த பையன் ஆகாத சொல்லி ஒதுக்கி வைக்கூடாது. அவன் திருந்துற காலம் வரும்போது திருந்து வையாமன் இன்னைக்கு செய்யறான் குற்றம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். தாடி என்ன பண்ணாரு, நாங்கள் கூட்டம் முடிக்கிறதுக்குள்ள மகனை மாறாண்டாரு. ரெண்டு குழந்தை வைக்க வரைக்கும் எத்தனை பேர் போய் சிபாரிசு பண்ணாங்க. ஏன் அவனை சமாதானப்படுத்த முடியல. நாங்கள் நேரில் போய் பேசினோம். அந்த நாள் யாரு தெரியாது, நாங்கள் யாரும் தெரியாது. ஆனால் நாங்கள் பேசி நம்முடைய உள்ளத்தை தொட்டுடுது. இந்த சொல்லும் உள்ளத்தை தொடணும்னா சொல்லும் செயலும் இணையோடு அவன் சொல்லித்தான் போய் உள்ளத்தை தொடும். சொல்லு வேற செயல் வேற யாருக்கு பேசினா சொல்லு தொடாது. அவ உறவே வேண்டாங்க நான் வந்துவேன்.
அவனை காணாதீனாகிறாங்க. கனவிலும் இன்னாது மண்ணும் சொல் வேறு வினை வேறுபட்டார் தொடர்பு. சொல் வேறையா வினை வேறையா வச்சிருக்கிறானே அவனை கனவே காணாதீங்கிறாரு. என்ன சொல்றோமோ அதை செய்யணும், என்ன செய்யணுமோ அதை சொல்லணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எர்த்து கரண்ட் ரெண்டு சேர்ந்தாதாங்க லைட் எரியும். இந்த கம்பி போகுது மின்சார கம்பி, அந்த கம்பி பிடிச்சி தொங்கி பாருங்க, ஒன்றும் பண்ணாது. எதை தொட்டாதான் பிடிக்கும். நெருங்கம்பி நீ தொங்குதான். அதுபோல எல்லாருக்கும் ஆண்டவனுக்கு அவரவன் தலையில் ஒரு இடத்தில் இருக்கிறார். நீ இப்படித்தான் வாழணும்னா பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். சிவபோகசாரம்னு ஒரு நூல் இருக்கு. இந்த நூலுக்கு பேரு சிவபோகசாரம். அதை இயற்றிருந்த தருமபுர ஆதீனத்தினுடைய குரு முதல்வர், தருமபுர ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம் இல்லை, தருமபுர ஆதீனத்துடைய திருவாவடுதுறை ஆதீனத்துடைய முதல்வர் நமச்சிவாயமூர்த்தி. தர்மபுர ஆதீனத்துடைய முதல்வர் குறிஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இல்லை, குறிஞான சம்பந்தர். அவர் இயற்றிய நூல்கள் மிக அற்புதமான நூல் சிவபோகசாரம். அந்த சிவபோகசாரத்தில் சொல்றாரு, இன்ன வினை இன்ன தலத்து இன்னபடி இன்ன பொழுது இன்னதனால் எய்தும் என அறிந்தே அன்னவினை அன்னதலத்து அன்னபடி அன்னபடு பின்னவர கூட்டுகிறான். எப்படி தெளிவா சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இன்ன வினை இன்ன தலத்து இன்னபடி இன்ன பொழுது இன்னதனால் எய்தும். அது யாரும் மாற்றவே முடியாது. விதியை மாற்ற முடியாதுங்க. விதின்னு அந்த கடவுளால் விதிக்கப்பட்டதாக அது எப்படி நீ மாற்றுவ? இந்த கையை ஊனமா பிறந்தாச்சுன்னா அப்புறம் ஊனம் அப்படியே தான் இருக்கும். அதுபோல இந்த விதிங்கிறது என்னங்கன்னா, நாம நல்வினை தீவினை செய்யணும். இந்த ரெண்டு வினை சம்பாதிக்கிறாள் எத்தனை பேர்? நல்வினை தீவினை ரெண்டு வினை நீ சம்பாதிக்கிறாள் 3 பேர். இந்த 3 பேர் தான் வினை சம்பாதிக்கிறாள். மனம், வாக்கு, உடம்பு. காயம்னா உடம்பு. இந்த 3 பேர் தான் நல்வினை சம்பாதிக்கிறாங்க, தீவினை சம்பாதிக்கிறாங்க. செஞ்சு கூச்சி தள்ளுவாங்க, நிறைய குவிப்பாங்க. நாம பிறந்து வர்ற போது கொஞ்சம் அதுல இருந்து அந்த பல வினையிலிருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வருவோம். எடுத்து வந்து இங்க செலவு பண்ணிட்டு இருப்போம். அதுல என்ன எழுதியிருக்கோம், இங்க வந்து என்னென்ன நீ அனுபவிக்க எழுதியிருக்கோ அது நடந்தே தீரும், நிச்சயமா நடக்கும். அப்புறம் இந்த வினை என்ன செய்யும்னா, உங்களுக்கு தெரிஞ்சும் வரும், தெரியாமையும் வரும். சரி, தெரிஞ்சு வந்தா வெல்ல முடியுமா, தெரியாம வந்தா வெல்ல முடியுமானா, தெரிஞ்சு வந்தாலும் வெல்ல முடியாது, தெரியாம வந்தாலும் வெல்ல முடியாது. சில வீட்டில் திருட்டு போயிடும். திருட்டு போனோடனே காலையில் என்ன சில வீட்டுக்காரன் சொல்லுவாங்க, நான் தினம் 4 மணிக்கு எந்திரிப்பேன், 4 மணிக்கு எந்திரிக்காம விட்டுட்டேன். 4 மணிக்கு எந்திரிச்சதுனா அதை விடுவதா, நான் உள்ள விட்டு கிளற சாத்திருப்பேன் அப்படின்னா. அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சா திருடன் லெட்டர் போடுறான், இத்தனாம் தேதி உன் வீட்டில் திருடுனேன், அடுத்த இத்தனாம் தேதி திருடருக்கு வாரேன், உன்னால முடிஞ்சா தடுத்துக்கோ. அப்பதான் இல்லைங்க, தெரியாம திருடி போய்தான் போயிட்டு போகுது. இப்ப கடிதம் போட்டு வரான, இப்ப தடுக்கலாமல்ல. தெரிஞ்சா வந்தாலும் தடுக்க முடியாது, தெரியாம வந்தாலும் தடுக்க முடியாதுங்க. சும்மா சொல்ல விதியை வெல்லான்னு சொல்லுனா, இன்னைக்கு நாங்க விதியை வெல்ல முடியாதுன்னு பேசுறோம், நாளைக்கு விதியை வெல்ல முடியும்னு பேசுவோம். வெல்ல முடியாதுன்னு பேசுனா அவ்வளவுதான். நம்ம அதுக்கு மேல யாரும் அப்படி சொன்னா, இது நம்முடைய கோர்ட்ல அப்பீல் எல்லாம் கிடையாது.
அப்பீல் ஒன்று இருக்கும்னு இருந்திருந்தா பசுமாடு போய் மணி அடிச்சதுல, பசுமாடு மணி அடிச்சதா இல்லையா? அப்ப நீதி வழங்கினீங்க அப்பீலுக்கா போங்க? கோர்ட்டே இல்லைங்க, மேல் கோர்ட்டே இல்லைங்க, ஒரே கோர்ட் தான். அதனால இன்னைக்கு வெல்ல முடியாதுன்னு பேசுறோம். அதுக்கு 2 உதாரணம் சொல்றோம். முதல்ல தெரிஞ்சு வாழ்ந்து சொல்றோம், தெரியாம வாழ்ந்தே சொல்றோம். தெரியாம வாழ்ந்த சொல்றோம் முதல்ல, அதுதான் நல்லது. கம்பராமாயணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தமிழுக்கு கதின்னு 2 இருக்கு. கதி, கதினா கம்பராமாயணமும் திருக்குறளும். அதை விட்டா கதி கிடையாது தமிழுக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான காப்பியம். ஆனா கம்பராமாயணம் ராமர் எந்த காலத்தில் வாழ்ந்தாலும் தெரியாது. 1000 ஆண்டுக்கு முன்ன வாழ்ந்துக்கலாம், 1500 ஆண்டுக்கு முன்ன வாழ்ந்துக்கலாம். கம்பன் பாடுறது இப்ப. ஆனா காப்பி அதுக்கு இணையான ஒரு காப்பி உலகத்தில் கிடையாது. அப்பேற்பட்ட காப்பியம். அந்த சுவை, தமிழ் சுவை தெரிஞ்சவங்க தான் புரியும். அதுல ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு நான் குறிச்சது யாரு? வசிட்டர். ஞாபகமா இருக்கு. வசிட்டரு, பரத்வாசன், இன்னும் பல முனிவர்கள். அங்கேயே ஒரு முனிவர் இருக்கிறான், அரசபையிலே சதானந்தன் அவனுக்கு பேரு. கௌதம முனிவருடைய மகன் அவன். இவங்க எல்லாரும் சேர்ந்து நாள் குறிக்கிறாங்க. நாள் குறிச்சா நாளைக்கே நல்ல நாளுங்க அப்படிங்கிறாங்க. இங்க எந்த ஒன்றுமே இன்னைக்கு தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தன் கடன் வாங்கிட்டு போறான்னு வச்சுக்கோங்க. கடன் உங்ககிட்ட 10 ரூபா 300 ரூபா கடன் வாங்கிட்டு போறேன், நாளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போறேன்னா அது வராது. ரூபா கிடைக்கிற போது கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்துருவேன். நான் நாளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனேன்னா நிறையாது. விநாயகர்கிட்ட வந்தா சனியே எங்கேப்பா வந்தேன்னு கேட்டார். உங்ககிட்ட நிறைய பிரயாணம்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு சாப்பிட்டு போறான்னு வந்தேன் அப்படின்னாரு. இன்னைக்கு நல்லா சாப்பிட்டாச்சு, ஏதோ ஒரு நாளைக்கு வா அப்படின்னாரு. எப்போ வரேன்னு கேட்டேன். நாளைக்கு வரேன். நான் மறந்துடுவேன். என் உணவில் என் முதுகில் எழுதிட்டு போயிருவேன் நாளை வருகிறேன் அப்படின்னா தனி விநாயகர் முதுகில் எழுதிட்டான். நாளை வருகிறேன் உடனே சனி வருவேன், முதுகு திருப்பி காட்டுவாரு. எழுத்து வரைவா நாளை வருகிறேன். விநாயகருக்கு இந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா முதுகுல ஒரு நாமம் போட்டிருக்கான். முதுகுல ஒரு நாமம் இருக்குங்க விநாயகர் சனியில. எங்க விநாயகர் சனி இருந்தாலும் முதுகு நாமம் போட்டிருக்கான். அதுதான் சனி எழுந்து இன்னைக்கு இந்த நாமம் போயிட்டுங்கிறான். போனவதெல்லாம் முதுகு திருப்பி காட்டுறதுதான். நாளைக்கு செய்கிற பட்டாபிஷேகம் 14 வருஷம் கழிச்சு நடக்கும். இது எப்ப நடக்குது பாருங்க, 14 வருஷம். இப்ப வசிட்டர் தான் நான் குறிச்சாரு. எல்லா அந்த காலத்துலலாம் இப்ப தேர்தல் நடந்தா என்ன செலவாகுதோ இதை விட பல மடங்கு செலவாகும் ஒரு பட்டாபிஷேகத்துக்கு. ஏன்னா ஒரு தலைமுறைக்கு ஒரு தடவை மாறுது. ஒரு வருஷம் 5 வருஷத்துக்கு எல்லாம் இல்லை, ஒரு தலைமுறைக்கு ஒரு தடவை மாறுற. அப்ப எவ்வளவு செலவாகும்? அவ்வளவு செலவு பண்ணுவாங்க. எல்லா தீர்த்தங்கள்லாம் வந்தாச்சு. எல்லா மன்னர்களும் 51 நாட்டு அரசர்கள் வந்து உட்காந்துருக்கிறாங்க. எல்லாரும் ரெடியா வந்து ரெடியா காத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒன்று ஞாபகப்படுத்துற உங்களுக்கு, அதாவது இந்த வசிட்டருக்கே ஏங்க இது தெரியல. 14 வருஷம் காடு போகணுங்க. அவர்கள் சாதாரணமான நாங்க எங்க ஜாதகத்தை நாங்களே கணிச்சு எழுதணும். நாங்களே கணிச்சு எங்க ஜோசியம் தெரியும். அதுக்காகவே படித்தோம். எங்களுக்கு 60 வயசு 6 மாசம் தான் சட்டம். இதை மாற்றுறது எப்படின்னு யோசனை பண்ணணும்.
அதை எப்படி நாளைக்கு சொல்லணும், விதியை வெல்றது எப்படி நாளைக்கு பேசும்போது அன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கு வெல்ல முடியாதுன்னு சொல்றோம். அப்புறம் எல்லாரும் நாள் குறிச்சாச்சு, எல்லா வேலையும் ஏற்பாடு நடக்குது. போய் ராமனை கூட்டு வாங்குறாங்க. அங்க போனா கூனியனுடைய சூழ்ச்சியில, அதாவது எல்லா விதத்திலும் எந்த விதமான குறை இல்லாதவன் ராமன். எந்த குறையும் யாரும் குறை சொல்ல முடியாது. அதை விட சிறந்தவன் பரதன். அந்த கூனிக்கிறான உடம்பு மட்டும் போனது இல்லைங்க, அவன் உள்ளமும் கோணதுங்கிற கம்பை. உள்ளமும் கோடிய கொடியாள். உள்ளமும்னா உடம்பும் அர்த்தம். அவருடைய வார்த்தை கேட்டு ராமனுக்கு ஆடிசூழ் உலகமெல்லாம் பரதனையாள நீ போய் தாளிரின் தடைகள் தாங்கி தாங்காரின் தவம் மேற்கொண்டு கூடி வெங்காலம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என இயம்பினன் அரசன். அப்படி சொன்ன உடனே அவன் காட்டுக்கு புறப்பட்டாச்சு. அங்க கையை கோசலை அப்படியே பட்டு 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 புடவை உடுத்தி பூஜை பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு? மகம் வருவான். பட்டாயசம் முடிஞ்சு நம்ம கிட்ட தான் முதல்ல ஆட்சி வாங்குறதுக்கு வருவான். நான் தான் முதல் ஆட்சி வழங்குவேன் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். மகன் எப்போ வருவானோ அவனுக்கு ஆட்சி வழங்கணுமே பாருங்க, தாய் உணர்வு அப்படின்னு உட்காந்துருக்கான். இவன் எப்படி போறான் தெரியுமா? உழைக்கின்ற கவரியின்றி கொத்தவன் குடையும் இன்றி. இப்படி வெஞ்சாமனை வீசிட்டு போறாங்கன்னா அரசன் போனான், அதை காணும். மேல வெண்கொற்ற குடை பிடிச்சு வருவாங்கல்ல, அதையும் காணும். உழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல. யாரையும் முன்னால போறாங்க பாருங்க. விதி முன்ன போகுதியா? இழைக்கின்ற விதி முன் செல்ல மௌலி கவித்தனன் வரும் வரும் என்று தழைக்கின்ற உள்ளத்தாள் முன். மௌலினா கிரீடம். கிரீடம் கவித்த தாய் முன்னால வரும் வரும் என்று எதிர்பார்த்து உட்கார்ந்துக்கிறான். மௌலி கவித்தனன் வரும் வரும் என்று உழைக்கின்ற உள்ளத்தாள் முன் ஒரு தமையன் சென்றான். தனியாக போராட ஒருத்தன். என்னன்னு கேட்டான். ஆமா, என்னுடைய தம்பி பரதனுக்கு முடிச்சு விடுறாங்க. உன்னை விட அவன் நல்லவன், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நின்னும் நல்லவன், அதனால தப்பு இல்லை, முடிச்சு விட்டு. சரி, நீ ஏன் இப்படி இந்த வேஷம் போட்டிருக்கிறது? நான் 14 வருஷம் காடு போகணும். அப்படியே என்ன உள்ளம் பாடுபட்டு பாருங்க, என்ன பலவசர்கள் சொல்லணும். முடிச்சு விட்டிட்டு போறேன், அதுக்கு ஒன்றும் ஆசைப்பட தெரியல. ஆனா இவன் ஏன் காடு போகணும் அப்படின்னு உடனே நகரம் பூரா தெரிஞ்சு போச்சு செய்தி. எல்லாரும் தெரிஞ்சிடுது. லட்சுமணன் வில்ல எடுத்து ஆடுறான். எதுக்கு? அவளை கொல்றாங்க. அண்ணன் கூப்பிட்டாரு, தம்பி இலக்குவா, இங்க வா. என்ன? நதியின் விழை என்று நறுப்புணல் இன்மை. ஆத்துல தண்ணி இல்லைன்னா ஆத்த கோவிச்சு கூடாது. ஆறா காரணம்? நாம தவறு செய்யல, மழை பெய்யல. நதியின் விழை என்று நறுப்புணல் இன்மை, பதியின் விழை என்று. தசரதனுடைய விழையும் இல்லை, பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழை என்று. நம்மை பெற்று வளர்த்தினால தாய் அவ விழையும் இல்லை, விதியின் பிழை. ஏதோ விதி நமக்கு விளையாடுதா? விதி நமக்கு விளையாடுது. அண்ணா அதெல்லாம் விட நான் தூளாக்க அப்படிங்கிறேன். அப்ப சொல்றா இலக்குவன், இலக்குவா உலகம் ஏழையும் ஏழையும் கலக்குவன் என்று நீ கருதினால் அது விளக்குவது அறிவு. 14 உலகத்தில் நான் கலக்கிற பாரு நீ நினைச்சீன்னா அதோட சாதாரணமான சேர்ந்து நீ செஞ்சு முடிச்சிருவேன். ஆனால் புலக்கு உரித்து ஒரு பொருள், புலக்குனா அறிவு. ஆனா உங்களுடைய அறிவுக்கேற்ற ஒரு
நீ மற்ற வேலை செய்ய. புலக்கு உறுத்தி ஒரு பொருள் அது புகழ கேட்டியார் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி விதி விளையாடு நீ ஏப்ப அப்படிங்கிற. அப்ப சொல்றான் விதிக்கு விதியாகும் என் வில்திறங்கான். விதிக்கு விதியாகுங்கிறானுங்க. எப்படி விதிக்கு விதியாக முடியும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. தசரதன் உட்கார்ந்துருக்காரு. விஸ்வாமித்திரன் முடிவு போறான். எழுந்திரிச்சு வந்து வணங்கினான். அவன் என்ன கேட்டான்? பசங்க நான் எல்லாம் கருப்பாக்குறான ரயில் கரையாட்டம் அவரை மட்டும் அனுப்பினான். ராம ரயில் கரையாட்டம். இந்த காலத்தில் ராமரமா நம்ம மாப்பிள்ளை தான் எந்த பொண்ணும் கட்டாரு. அந்த காலத்தில் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ இத்தனை சொல்றாரு. மையோ மரகதமோ மழை முகிலோ மறிகடலோ அப்படி நேரம் அவன் நேரம் உளுந்துக்கு என்ன நல்ல நல்லமா இருப்ப நேரம். அவன் போனா விழுந்து விளங்குறான். வந்து அவன் என்ன கேட்டான்? எண்ணீரா அருந்தவத்தோர் 4 பேர்ல ஒருத்தர் கூட கரிய செம்மன் ஒருவனை அழைத்திருந்தேன். நான் எண்ணிலா அருந்தவத்தோன் இயம்பிய சொல் மருமத்தில் எரிவேல் பாய்ந்த முன்னில் ஒருத்தன் வேலை வீசினான். வேலை எல்லாம் இவ்வளவு பெரிய வேலை அப்படியே கொத்து தட்ட பக்கம் போயிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு மருந்து வச்சா தாங்க அவனுக்கு சுகமா இருக்கு. இன்னொரு அதே மாதிரி இரும்ப படுக்க காய்ச்சி வச்சுன்னு அது கூட கொடுத்துருக்கிறான். அந்த மாதிரிதான் இந்த சொல்லு. உன் மகன் அனுப்பிவிடு கேட்ட சொல்லு. மருமத்தில் எரிவேல் பாய்ந்த முன்னிலாம் பெரும்புழையில் கடல் நுழைந்தார் என செவியில் புகுதலோடும் முள்ளிலாவிய துயரம் பிடித்து உந்த ஆருயிர் என்று ஊசலாட கண் இலான் பெற்று இழந்தான் என உணர்ந்தான் கடுந்துயரம் காலவேளான். பிறவியிலிருந்தே கண்ணு தெரியாம தான் பிரச்சனை இல்லை. இடையில கண்ணு தெரிஞ்சு அப்புறம் தெரியாம போயிட்டு அவருக்கு எத்தனை வேதனையா இருக்கு. பிறவி குருனா இருந்தா அப்ப பிரச்சனை இல்லைங்க. ஆனா ஒரு வீட்டுல ஒரு குழந்தை செத்து போச்சு. ஒரு பிறவி கூட இளவுக்கு போனான். பிறவி கூட அவன் போய் என்னங்க அப்படின்னா குழந்தை செத்து போச்சுன்னா ஏன் செத்துன்னு கேட்டான். பால் குடிச்சு செத்து போச்சுன்னா பால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. பால் சுண்ணாம்பு நேரமா இருக்குன்னா சுண்ணாம்பு எப்படின்னா குக்குமார வெள்ளையா இருக்குன்னா குக்கு எப்படி இருக்குன்னா இப்படி கையை வச்சு காட்டினான். இப்படி மூஞ்சி தொங்க கொடுத்து கால் நீட்டு இப்படி தடையை பார்த்தான். கையை தடையை பார்த்துறான். என்ன சொல்றான்? ஆமா இத்த பெரிய குக்கு குழந்தை வாய்ப்புல கூட சாகாமையா இருக்கு. அவன் தான் பார்த்தது இல்லையா? குக்கு எது பால் எதுன்னு தெரியாது அவனுக்கு. இந்த பெரிய குக்கு போனா சாகாமையா இருக்கு. பால் போனா பால் இந்த பெரிய இருக்குன்னு நினைக்கிறான். கண்ணு இல்லாதவன் பெற்று 2வது இறந்து போனால் எந்த வருத்தப்படைஞ்சாலும் அந்த வருத்தப்படைஞ்சான். கண் இலான் பெற்று இழந்தான் என உணர்ந்தான் கடுந்துயரம். கடுந்துயரம் காலவேளான். இது இப்படியே வச்சுக்கணும். மறக்காம பெரிய புராணத்துக்கு வாங்க. சிறுத்தொண்ட நாயனார் வீட்டுக்கு ஒரு சாமியார் வர்றார். அவரும் சாமியார் தான், இவரும் சாமியார் தான். வந்தவன் 4 குழந்தையில ஒரு குழந்தையை கொடுன்னு கேட்டான். அங்க வந்தவன் என்ன கேட்கிறான்? உன் குழந்தைய கொடுன்னு கேட்கல. ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைய கொடு, நான் கொண்டு ஆசிரமத்தை வளர்த்துக்கிறேன்னா கொடுத்துடலாம். அந்த குழந்தைய கூடப்பா நான் கொண்டு வளர்த்துக்கிறேன், திசி நான் வேணும்னா இந்த குடிச்சுப்பாங்க கொடுத்துடலாம். பிள்ளைக்கு நீ சமைச்சு போடுறா, எங்கேயாவது ஊர்ல ஒரு பிள்ளை வேண்டாம் சமைச்சு போட்டுடலாம். பெற்ற தாய் மடியில் வச்சிருக்கோன்னு, தகப்பன் கழுத்த இருக்கோன்னு, பிள்ளைய பெற்றெடுக்கிற போது எவ்வளவு மகிழ்ச்சியோ அதே மகிழ்ச்சி இருக்கணும். பிள்ளை கூட்டிட்டு வர போது குளிக்க வைக்கிற போது எந்த மகிழ்ச்சியோ அதே மகிழ்ச்சி குழந்தை அறிகிற போது எந்த மகிழ்ச்சியோ அதே மகிழ்ச்சி எனக்கு படைக்கிற போது
இவங்கிட்ட விதி என்னங்க செய்யும்? இவனும் ஜாமியார் தான், அவனும் ஜாமியார் தான், அவனும் மனுஷன் தான், இவனும் மனுஷன் தான். அதுபோல யாரால வெல்ல முடியும், யாரால வெல்ல முடியாதுங்கிறது இன்னும் நிறைய சான்று குரானமா ஏராளமா கிடக்கு. விதியை வெல்ல முடியாது. இன்னும் சிலப்பதிகாரத்தை இதை விட பெரிய உதாரணம் இருக்கு. சிலப்பதிகாரத்தில் அது இன்னொரு நாளைக்கு பேசுறோம். அதுபோல அந்த விதிக்கு விதியாக வில்லு எடுத்துட்டு ஆண்டாயிரம் விதிக்கு விதியாகவன் வில்திறன் காண் அப்படிங்கிறான். அப்ப என்ன செய்யறது எல்லாம்? ஆனா காட்டுக்கு போற போது இரவு தாங்க போறோம். பகல்ல போனா மக்கள் எல்லாரும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு இரவு தான் போறோம். புறப்பட்டாச்சு. இப்ப இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாம வந்தது. பச்சனுக்கும் தெரியல, தசரதனுக்கும் தெரியல, முனிவர்களுக்கும் தெரியல. இவங்க எல்லாம் தெரியல. அதை பற்றி கவலையப்பட வேணாம், விட்டுருங்க. ஆனா ஒருவருக்கு தெரியாம போனதுதான் தப்பு. கடவுள் அவதாரம் ராமன், அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாராயணமூர்த்தி தானே மண்டூரத்தில் வந்து பிறந்தாரு. அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் சொன்னா 16 வருஷம் காடு போற வேலை இருக்குது, போயிட்டு வந்துட்டு நான் முடிச்சு விட்டு சொல்லியிருக்கலாம்னு அவனும் சொல்லி. அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல வந்து பிறந்தாச்சுன்னா எல்லாரையும் மாய பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ராமன் காட்டுக்கு போன பிறகு வசித்தரைக்க ராமன் ஜாதகம் தூக்கிட்டு கல்யாணம் போயிட்டாரு. ராமன் ஜாதகம் தூக்கிட்டு அங்க போய் உட்காந்துட்டாரு. இவன் வர்றான்னு தெரிஞ்சு சிவபெருமான் என்ன பண்றாரு? உட்காந்துட்டாரு. இவன் வர்றான்னு தெரிஞ்சு சரி சிவபெருமான் தியானத்துக்கு போறாருன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம் அப்படின்னு நாங்கள் உட்காந்துட்டான். அங்க விளையாடி தெரிஞ்ச முருகன் அங்க வந்தான். இவன் கையில் வச்சுக்கிற ஜாதகத்தை பிடிச்சி போயிட்டு பார்த்தான். தாத்தா 14 வருஷம் காடு போக வேண்டிய ராமன் ஜாதகத்தை இங்க எதுக்கு கொண்டு வந்துன்னு கேட்டான். ஆனா தங்கம் இது தெரியாம தாண்டா நான் வந்து எப்படா எதையில பார்த்து கிடைச்சு சொன்னேன் அப்படின்னு கேட்டான். அப்பா ஜாதகம் சொல்றது அருள் இருந்தா தான் முழுமையா சொல்ல முடியும். அருள் இல்லைன்னா யாராலையும் முழுமையா கிடைக்க முடியாது. ஏதோ ஒரு அளவு கிடைக்கலாம். வாய்ப்புழுகள் மாந்திரிகள் மின்புழுகள் ஜோதிடனாம் ஜோதிடன் என்பவனோ தங்கமே அவன் சுத்த புழுகடி ஞான தங்கமே. இன்னிலிருந்தெல்லாம் ஜாதகத்தை முழுமையா 100க்கு 100 நம்ப கூடாது. கருவேப்பிலையாட்ட வச்சுக்கணும். கருவேப்பிலை இப்ப மனத்துக்கு போடுறாங்க அப்படின்னு பேசுறாங்க லோகத்துல. சில பேர் பாருங்க 40 வயசு ஆனா கூட கல்யாணம் பண்ணாங்க வச்சுக்கிறாங்க. பொண்ணு பிள்ளைகள் வீட்டு ஜாதகம் பார்த்து இல்லை எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம்? அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு ஜோசியார் சொன்னான், ஏன் நீ கல்யாணம் பண்ணாது, கல்யாணம் பண்ணா முப்ப கிணத்துல விழுந்து செத்துவாங்க அப்படின்ட்டான். அவன் நான் ஒரே பையன், எனக்கு கல்யாணமே வேண்டாம் போ அப்படின்னு விட்டுட்டான். அதுக்கு பிறகு ஒருத்தக்கிட்ட ஒரு யோசனை கேட்டான், ஏன் 50 வயசு ஆச்சு ஏன் கல்யாணம் பண்ண? நான் கல்யாணம் பண்ண எங்கள் அப்பா கிணத்துல செத்து போவாராம்மா, அதனால நான் கல்யாணம் பண்ணல அப்படின்னு. நான் அதை யோசனை சொல்கிறேன், அதை செய் எப்படின்னு. தனியாக ஒவ்வொரு ஒரு ரூம்பு கட்டு, அது கூட ஏசி வை, பாத்ரூம் போய் லெட்டின் எல்லாம் வை, ஏசி போட்டு கொடுத்துரு, சாப்பாடு கொண்டு போய் ஜன்னலில் கொடுத்துரு, கதவை திறக்காத, வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிடு, எப்படி அவன் கிணத்துக்கு வந்து சாவா நான் பார்க்கலாம் அப்படின்னு அதே மாதிரி ரூம் போட்டு கட்டிட்டான். போட்டு போட்டிட்டான். 6 மாதம் முன்னே போட்டு பூட்டிட்டான். எல்லா சர்வ வசதி வீட்டு கொடுக்க உலகமே அங்கே இருக்கு. அப்புறம் எப்படி அவன் சாவன்? கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே போன ஜோசிக்காரங்கிட்ட, ஐயா என்ன இன்னிலிருந்து ஜாதகம் பார்க்குற வேலை கிட்ட, ஏன் என்ன எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆகி ஒரு குழந்தை வந்தாச்சு, எங்க அப்பா இருக்காரு, எங்க ஜாதகம் அப்படின்னு. சரி, கல்யாணம் தண்ணிக்கு யாராவது செத்தாங்கண்ணா? ஆமா, யார் செத்தாங்க? ஏற்று வீட்டுக்கார தான் கிடச்சி கொடுத்து செத்தான், அவன் தானே கூப்பிட்டாங்க.
கல்யாணம் பண்ண வைக்கிறீங்கன்னா கல்யாணம் பண்ணாங்க அப்பா செத்து போல சொல்கிறோம். அவன் அதை தான் சொன்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் நாள் தூச்சு கொடுக்குறோம், நீ அந்த தேதி கல்யாணம் பண்ணு, ஒப்பனுடைய ஆயுள் பூர்ண ஆயுள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. தேடி பொண்ணை பார்த்து வேணும், பொண்ணு பார்த்து வந்தாச்சு, தேடி வச்சு கொடுத்தோம். இதுக்கு ஒரு விதி, எல்லாத்துக்குமே ஒரு விதிவிலக்கு இருக்குதுங்க. இது பல பேருக்கு தெரியறதில்லை. என்ன விதி இருக்குன்னா, ஜாதகப்படி கல்யாணம் பண்ணாதான் அவங்க அப்பா ஜாமன், ஜாதகத்தில் இல்லாதபடி கல்யாணம். ஏன் ஜாதகம் பார்த்து கிடக்குறேன். அப்புறம் நாங்கள் வையாசி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, வையாசி மாதம் 11ஆம் தேதி எந்த தோதம் இருந்தாலும் விலைக்கு போயிடும். சன்மார்க்கு நானே பார்க்க வேண்டியதுனால கல்யாணம் பண்ணலாம். அப்பேற்பட்டனால அந்த நாள் உலகத்துக்கே பசியாற்றுக்கு திறமைச்சாலை திறந்த நாள். அந்த நாளை தேடி வச்சு கொடுத்தோம். தேடி வச்சு கொடுத்துட்டு நாங்கள் இங்கே அரியலூர் பக்கத்தில் காடூர் ஒரு ஊருக்கு, காடூர், அந்த ஊருக்கு ஒரு கல்யாணம் அங்கே வந்துட்டோம். அங்கே கல்யாணம் நடக்குது கோயம்புத்தூர்ல. அந்த கல்யாணத்தில் இந்த பன்னீர் பாட்டு வீசுவான் பாரு, அவன் என்ன பண்ண எப்படி தூக்கி வீசுற போது இந்த பொண்ணுமா அப்படி மேலே ஒரு லைட்டு கட்டி விட்டது, டியூப் லைட்டு. அந்த பாட்டு பட்டு அரை பருப்பு உடஞ்சு கீழே விழுந்துருது. அப்புறம் கல்யாணம் பிடிச்சிட்டு போனோம். யாரும் தவறுனால தானே இல்லைங்க, ஒரு பல்பத்தை உடஞ்சி போச்சு, அவ்வளோதான், உன்னுடைய தோசை அதோட விலையை போச்சு. இன்னைக்கு அவனுக்கு பையன் பிறந்து பையன் பிரசிடண்ட் ஆகிறான். இன்னைக்கு பிரசிடண்ட் ஆகிறான் ஊருக்கு. எங்க ஜாதகம் அதெல்லாம் ஒரு அந்த பிராமிசர் நோட்டு எழுதுறாங்க. பிராமிசர் நோட்டு அது எத்தனை வருஷத்துக்கு சொல்லு? 3 வருஷம் தாங்க. 3 வருஷத்துக்கு மேல ஒரு நாள் ஆகிட்டா கூட சொல்லாது. அதுபோல ஜாதகம் கல்யாணத்துக்குன்னு ஒரு வயசு வச்சுக்கிறாங்க கடவுள். அந்த வயசுக்கு மேல ஆகிட்டா பார்க்க வேண்டியதில்லை, தூக்கி எரிஞ்சோன்னு குப்பையில. அதுக்கு பிறகு சாக வரைக்கும் ஜாதகத்தையே பார்த்து சாகக்கூடாது. அதுபோல இவன் விதிக்கு விதியாகவன் தெரிஞ்சிறங்கான நீ எல்லாம் கண்டன பேச பிறப்பான் அப்படின்னு எல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க. எங்க விதிக்கு விதியாகிறது அப்படின்னு போயாச்சு. இப்ப போனா அப்படியே ஒவ்வொரு காலா தாண்டி போறாங்க. தாண்டி போய் கடைசியா பஞ்சவடி போய் சேர்ந்தாங்க. பஞ்சவடி அங்க போறதுக்கு முன்னால ஒரு முனிவர் சந்திக்கிறாங்க, அகத்தியர். இந்த பூமி பூரா ஒரு தட்டுல வச்சு அகத்தியன் ஒரு தட்டுல வச்சா இடம் சமமா இருக்கு. தபத்துக்கு அகத்தியன், அறத்துக்கு தபத்துக்கு அகத்தியன், அறத்துக்கு அப்பை, வாக்குக்கு அருணகிரி, நோக்குக்கு அப்பர், நயத்துக்கு சுந்தரர், அருளுக்கு அருட்பிரகாஷ் வள்ளலார். அத்தனையும் அருள் தாங்க திருவள்ளுவர் பாருங்கிறது போகலாம். சோத்திரங்க அத்தனை சாத்திரமே கிடையாது. சாத்திரத்துக்கே போகாதீங்க. சாத்திரம் அது வேண்டாம். சோத்திரம்னா நாங்கள் ஏற்கனவே சொன்னியமா சொல்லி தெரியல, ஒரு கூட்டு, இந்த கூட்டுக்குள்ள சாவி விடுறோம் இப்படின்னா தந்துடு. இது எனக்கு செஞ்சுன்னா உனக்கு என்ன? நீ தங்கத்தை செஞ்சுக்கிறேன், பிள்ளையை செஞ்சுக்கிறேன், பிள்ளையை செஞ்சுக்கிறேன், எனத்தை செஞ்சா உனக்கு என்னடா தொலைஞ்சு போகுது? இந்த சாவி திருப்ப வேண்டியதானே? இதான் தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? சாத்திரம்ங்கிறது இந்த கூட்டு எந்த ஊர்ல செஞ்சது? இந்த சாவியை யாரு செஞ்சது? இந்த சாவியை செஞ்சவங்க வயசு என்ன? இது எத்தனை இடம்? இது எவ்வளவு நீளம்? இது எத்தனை வருஷத்துக்கு நிற்கி? எக்ஸ்பைரி டேட் போட்டுக்கலாம் நான் பாரு. இதெல்லாம் தேவையா? எதுக்கு இது சாத்திரம்? அத்வைதம், துவைதம், விசிட்டாத்வைதம் 3 இருக்குல்ல உங்களுக்கு தெரியும். அத்வைதம்னா 1, துவைதம்னா 2, விசிட்டாத்வைதம்னா 3. 2 பேரு ஒரு பையன் கட்டுச்சோறு கட்டி கொடுத்தாங்க. கட்டுச்சோறு அவங்க அம்மா பையன் வழியில் நடந்து போறான் திருட்டு போட்டு அப்படின்னா சோறு தூக்கி போனான். இந்த கையில தூக்கினா இந்த கை வலிக்குது, சோத்து மட்டும் தாங்க மாட்டாங்க. அப்புறம் இந்த கை வலிக்குது. அப்புறம் தலை மேல வச்சான், தலையை எரியுது. இந்த தோல் வச்சா தோல் எரியுது, தோல் வச்சா தோல் எரியுது. அப்புறம் இந்த சோறு கெட்டு போகுமோ அப்படிங்கிற
எவனாவது முடிக்கிட்டு போயிட்டு நம்ம காட்டுக்குள்ள போறோமே, வேற எதனா முடிக்கிட்டு போயிட்டு நமக்கு எல்லாம் போயிருமே அப்படிங்கிற கவலை வேற வருது. இன்னைக்கு என்னடா இத்தனை ரொம்ப நம்ம திங்கிற கொடுத்த சோறு நமக்கு இத்தனை ரொம்ப கொடுக்குது. இது எப்படி இதுக்கு ஒரு தீர்வு காணது முடியும் வேண்டாம். ஒரு குளம் இருந்தது, அங்க ஒரு பிள்ளையார் குளத்து அரச மந்திரியில் உட்கார்ந்து இருந்தாரு. போய் குளத்துல குளிச்சான், அங்க உட்கார்ந்தான், மூட்டை அவுத்து வச்சான். மூட்டை அவுத்து வச்சு திருப்தியா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு துணி தூக்கி எடுத்து வீசி போறான். இப்போ சோத்தை தூக்கிட்டு போறானா சும்மா போறானா? இப்ப சோறு வேறையா அவன் வேறையா இருந்தா பாருங்க. நீங்க வள்ளலார் எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்கிறாரு எல்லாம் அந்த ஆளுதான். நமக்குள்ள வள்ளலார் இருக்கிறாருன்னு நீங்க உங்களுக்கு என்ன வரணும்? சோறு வேறையா அவன் வேறையா இருந்தது துவையிலும் ரெண்டு. சோறு தனியா அவன் தனியா இருக்குல்ல, அப்ப எத்தனை துன்பம் கொடுக்குது? அது தேவையா நமக்கு? இப்ப சோத்தை திண்டு வீசிட்டு போறான். இப்ப யாராவது கை வலிச்சுலாம், கால் வலிச்சுலாம், தலை வலிச்சுலாம், யாராவது குடிக்கிட்டு போறதா பயமா? இந்த சோறு கெட்டு போங்கிற கவலையா? முதல் நடந்தவங்க வேகமாக நினைக்கிறான். இது அத்வைதம். அத்வைதம் இதுல விசிட்டாத்வைதம் எப்படி வருதுன்னா, ஒன்னா சாப்பிட்டு ஃபுல்லா ஜீரணமாக போச்சு. இது அத்வைதம். அவன் தனியா இது துவைதம். சித்தாத்வைதம் எப்படி வருதுன்னா, உள்ள போன பிறகு ஜீரணம் ஆக வரைக்கும் தனியா ரெண்டா இருக்கலாம். உள்ள போன உடனே ஜீரணமாக ஆக அதுல நேரம் பொறுத்தான ஜீரணமாக அப்பதான் சித்தாத்வைதம் வருது. இந்த வேலையே உனக்கு வேண்டாம்ப்பா, வள்ளலார் ஒரே அடியா போட்டு மண்டை உடச்சிட்டேன். ஏன்டா இது நமக்கு ஒன்றன இரண்டன ஒன்று ரெண்டன எல்லாம் இல்லைடா, இந்த கலவை இல்லைடா, இந்த கேள்வி போய் தொலையாது பேசாம இருந்து. ஒன்று பில்ல ரெண்டு பில்ல ஒன்று ரெண்டு பில்ல பேசாம அகவிலே முடிச்சிட்டாது. இந்த குழப்பத்துக்கெல்லாம் நீ போகாத, கரையாற முடியாது. கரையாற போடிப்பாரு. ஒன்றன இரண்டன ஒன்று ரெண்டுங்கிறத விசிட்டாத்வைதம், ஒன்றுங்கிறது அத்வைதம், இரண்டுங்கிறது துவைதம், ஒன்று ரெண்டுங்கிறது அத்தி விசிட்டாத்வைதம். ராமானுஜர் அன்றன விளங்கிய அன்றன விளங்கிய அற்புதஞ்சோதி இதெல்லாம் இல்லை. எவ்வளவு தெளிவா சொல்லியார் பார்த்தீங்கன்னா, இந்த தெளிவு என்னைக்கு பிறகு மனுஷனுக்கு. அது போல அங்க போய் ஒரு முனிவரை கண்டாங்க, அகத்தியர். அகத்தியர் ஆளுநர் தங்கினாங்க. தங்கி ஆகாரமெல்லாம் கொடுத்தாரு. கடைசி வருஷம் ராமா, இப்போ நீ பஞ்சவடிங்கிறதுக்கு போற, சில ஆயுதங்கள்லாம் கொடுத்தாரு. ஆயுதம், சிறப்பான ஆயுதம்லாம் கொடுத்தாரு. அந்த ஆயுதத்தெல்லாம் வாங்கிட்டான். இப்போ அங்க போற இடத்துல அசுர மாயை நிறைஞ்ச இடம். அசுரனுடைய மாயை அதிகமா இருக்கு. இங்க இத்தனை நாள் இருந்தோம்னா கொஞ்சம் கவனம் அதிகமா இருக்கணும். இப்ப பாருங்க, தெரியாம வந்தது வெல்ல முடியல. இப்ப விதி தெரிஞ்சு வருது, தெரிஞ்சே வருதுங்க. இப்போ இங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏங்க போற போதே ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுக்குறாரு, ஜாக்கிரதையா இருக்க வேணும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதையா இருக்கிறதா வள்ளலார் விழித்திருக்கிறாரு. விழித்திருன்னு என்ன? ஜாக்கிரதையா அர்த்தம். இப்படியே முடிச்சுட்டு உட்காந்துக்கிறா. பசித்திரின்னு என்ன? ஏங்க தர்மசாலை கட்டினாரு வள்ளலாரு. இந்த சோறே போட்டு வேண்டியது. தர்மசாலை கட்டி கதவு மேல பசித்திரின்னு போட வேண்டியது. வரலாம் படுத்து பார்த்துட்டு போயிட வேண்டாம். சாமியை பசித்திரின்னு சொல்லிக்கிறாரு. நாமே நம்ம கதை போக. பசித்திரினா இந்த வயிற்று பசி இல்லையா, ஆண்டவனுடைய அருளுடைய பசி வரணும். அவனுக்கு கடவுளுடைய அருளை என்னைக்கு பெறது? கண்ணா, நம்மாழ்வார் பாடுறார், கண்ணா நான்முகனை படைத்தானே காரணா கரியாய் அடியே நான் உண்ணா நாள் பசியாவது ஒன்று இல்லை. நான் சாப்பிடாம எத்தனையோ நாள் இருந்திருக்கிறேன், எனக்கு பசியே கிடையாது.
என்னைக்கிடா பஸ்து இருக்கு யஜூர் சமவேதம் நான் மலர் கொண்டு உன் பாலம் நன்னானாள் தத்துவமாயில் அன்று எனக்கு அவை பட்டினினாள். அன்னைக்கு தான் எனக்கு பசிக்கிறாரு. கடவுளுடைய பேரை சொல்லாமல் இருந்தோம்னா ஒரு நாளைக்காவது சிதம்பரம் இருக்கிற சிதம்பரம்னு சிதம்பரத்துக்கு தில்லைன்னு ஒரு பேர் இருக்குது. தில்லைன்னு ஒரு பேர் இருக்கு சிதம்பரத்துக்கு. ஒரு நாளைக்கு தில்லைன்னு ஒரு பேர் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அது போயிட்டு போகுது. நான் போனதில்லை, நான் வந்ததில்லை, நான் கண்டதில்லை, நான் பார்த்ததில்லை, நான் உண்டதில்லை. எத்தனை தில்லை வந்துடுவாரு. இதெல்லாம் தில்லை தானே. நம்மளை தெரியாமையே இறைவனுடைய நாமங்கள் நமக்குள்ள வரும். எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுத்தாரு. அங்க போய் லட்சுமணன் ஒரு பர்ணசாலை அமைக்கிறாங்க, குடிசை. அதுல தங்குறாங்க. இந்த இடத்துல ஞாபகமா பாருங்க, தெரிஞ்சே வருது. 14 வருஷத்துல 13 வருஷம் முடிஞ்சு போச்சு. அங்க பர்ணசாலை உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு மான் வருது. அந்த மான் உடம்பு தங்கமா இருக்கு. உடம்பு பூரா நவரத்தினங்கள் அடைச்சிருக்கு. கொம்பு வைடூரியமா இருக்கு. காது மரகதமா இருக்கு. இத்தனை விதமான அதிசயமான ஒரு மான் வருதுன்னா இத்தனை வருஷமா எத்தனை மானை பார்த்திருப்பான் செய்த. 13 வருஷமா எத்தனை மானுங்க பார்த்திருப்பான். அதையெல்லாம் பார்த்தோன்னே இது புதுசா இருக்குதுன்னா அதுல முன்னாள் தானே சொன்னாரு, மாய நிறைஞ்சோட ஜாக்கிரதை யாருன்னு எச்சரிக்கையோட சொல்லிட்டாங்கன்னா நீ நினைச்சு பார்க்கணும். அப்புறம் அந்த மானை பார்த்தோன்னா சீதை என்ன பண்றா, ஏங்க இந்த மான் இத்தனை வருஷம் இது மாதிரி நான் மானை பார்க்கவே இல்லைங்க, இந்த மானை புடிச்சு கொடுங்கன்னு சொன்ன. புடிச்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே என்னாச்சுன்னா கோதண்டத்துக்கு வேலையெல்லாம் போச்சு. அடிச்சு கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அப்பவே அதே இடத்துல மான் கீழே விழுந்திருக்கு. ஒரு அங்கிரு கூட நகர முடியாது. அடிச்சு கொடுங்கன்னு எடுத்து விட வேண்டியதானே. காதும் ஒரு விழி காகம் உறகருள் மாயனர் திரு முருகோனே. அருணிநாதரே, காக்காய் முதல்ல 2 கண்ணு இருந்தது, இப்ப ஒரு கண்ணு தான் இருக்கு. புரியுமா உங்களுக்கு? அது காகத்துக்கு ஒரு கண்ணு தாங்க. இந்த பக்கம் பார்க்கிற போது இந்த கண்ணு இந்த பக்கம் வந்துடும், இந்த பக்கம் பார்க்கிற போது இந்த பக்கம் வந்துடும். ஒரு கண்ணு தான் பாருங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் மாறி மாறி வந்துக்கணும். அது ராமம் போட்ட பானத்துல ஒரு கண்ணு வீணா போச்சு. காதும் ஒரு விழி காகம் உறகருள் மாயன் அறிதிரு முருகோனே அப்படிங்கிறாரு. இருந்தாலும் வில்லுக்கு வேலையில் இல்லாத வில்ல எடுத்துட்டு தான் பெருமான் போறாரு. இந்த மானை துரத்திட்டு போடுறாரு. போனா இந்த காட்டுல எத்தனையோ விலங்குகள் இருக்கலாம். நான் ஒரு புதுசா ஒரு செய்தி சொல்றேன், கேட்டீங்களா? எங்க செய்தி இல்லை, என் நண்பர் சொன்னாரு. இப்ப நீங்க எல்லாரும் சைவம் சாப்பிடுறீங்களா? சைவம் தான் நீங்க எல்லாம் சாப்பிடுறீங்க. அசைவம் சாப்பிடாது இருக்கா? அசைவம் சாப்பிடாது இருந்தா நிறுத்தி விட்டுருங்க. இந்த காட்டுக்கு இதில் சிங்கம், புலி, கரடி இதெல்லாம் சைவம் தாங்க சாப்பிடுது. அண்ணாமலை சிரிக்கிறார், சாமி புழுகிறாரு. நாங்க புழுகல, அது சொன்னவர் இப்ப காடு இந்த கூட்டத்தில் இருக்கிறாரு. இப்போ நமக்கு காய் கனி கிழங்கு இதெல்லாம் செய்வோம். ஏன்னா அதுக்காக சந்தேகம் இல்லையா? அதுக்கு செய்வோம். எதுன்னா சைவ விலங்குகள் தான் செய்வோம். அப்ப சைவம் தான் சாப்பிடுது. சொன்னவரை குக்காட்டுக்கிறார், செல்லுதா நேற்று செல்லுங்க பாத்துக்க. அவர் தான் சொன்னது. நாங்க இந்த மாதிரி சிந்திக்கல. எங்களுடைய அறநிலையத்தினுடைய துணை செயலாளர் ஒரு நாள் போட்ட வச்சுக்கோ பேர்பட்ட கத்தை தூக்கி போடுறாரு. என்னடா நம்மளே இந்த இது சொல்றாரு அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்படி 2 மணி நேரத்தில் சொல்லிட்டாங்க. ஒரு
நல்ல கருத்து தான். யார் சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க? நாங்க நம்ம தான் தெய்வம் நினைச்சு அது தெய்வம் தானே சாப்பிடுது. புலி கடிச்சு சாப்பிடலாம், சிங்கத்தை கடிச்சு சாப்பிடுதா? இல்லையே, சைவத்தை தான் சாப்பிடுது. விலங்குகளை கூட தெய்வமாக மனசு ஜெயமா இருக்கக்கூடாது. ஏன்னா உடனே போனா போட்டு வில்ல எடுத்துட்டு ஓடனா கைக்கு பிடிக்கிற மாதிரி போறது ஓடிப்பாரு. ஆனா இந்த விலங்கு புலி இருக்க எந்த விலகத்தையும் அடிக்கிறேன். கொடுங்கோர் மன்னர் வாழும் நாட்டில் கடும் புலி வாழும் காடும் என்றேன் கூட வருது. ஆனா நரி இருக்கிற நரி, இந்த நரிய புலி பிடிக்க முடியாது, சிங்கம் பிடிக்க முடியும். ஆமாங்க, பிடிக்கவே முடியாது. அது வால் இப்படி கேட்டு இப்படி போகுது. வாழை கிழக்க போய் இது வடக்கு போயிட்டு இருக்கு. இது போய் வாழை பிடிக்கலாம் போய் அது வடக்கு போயிட்டு இருக்குது. போய் மண்ணை கம்மிட்டு கிடப்பிடிக்கு நாய் துரத்து முடியலன்னு விட்டுரு. நரி மட்டும் பிடிக்கிறது. அது மட்டும் தந்திரம் இருக்கு. தந்திரம் தாங்க கடவுள் அடையிறே. தந்திரம் தாங்க உடனாக இருக்கிறாரு. தன்னை அறிந்தின்பமுற பெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் மின்னிலாவே. தந்திரம் தானே கேட்டாரு. ஆண்டவன் நிறைய இருக்கு. அது போல தூக்கிட்டு ஓடனா ரொம்ப தூரம் கூட்டி போயிடுது. கை பிடிக்கிற மாதிரி அப்படியே ஓடிச்சு. சந்தேகம் வந்துடுது, என்னடா அது மாயை நடத்தின ஜாக்கிரதையாக சொல்லிவிட்டாரு அகத்தியர். இது மாயமாக பானத்தை போட்டாச்சு. அப்படியே பானம் பட்டதே இல்லையா? சீதா லட்சுமணா அவயம் அப்படின்ட்டு கிளம்புது. சீதா லட்சுமணா என்னை காப்பாற்றுன்னு சத்தம் போடுறாரு. ராமன் குரல்ல பேசுறது. தாடகையினுடைய மகளுங்க மாறி மானு இங்க சத்தம் கேட்குறதுக்கு. இப்போ லட்சுமணன் போக முடியாதுங்கிறான். கடுமையான சூதால திட்டார். அந்த சூதால அவனை திட்டக்கூடாது. அது ஒண்ணு. அவன் கோடு போட்டு போனான். கோட்டை தாண்டி இந்த பக்கம் வராது. அதையும் தாண்டி வந்துட்டான். இவன் போன உடனே அவன் வந்தான். மாய ராவணன் கீழே இறங்கி அவ்வளோ போனா போய் உட்கார்ந்தான். அப்படியே சீதையை மட்டும் தூக்கல, பரணசாலையோடு தூக்கி போயிட்டான். அங்கிருந்து வந்து பார்க்குறாங்க, சீதையை காணும். போயிட்டு போகுது. பரணசாலையாக இருக்கிறா, பரணசாலையும் காணும். பரணசாலையாக காணவே அப்புறம் என்ன போன காணும்? அந்த பரணசாலை இருந்த இடத்தையும் காணும். லட்சுமணன் அண்ணன் அழுகிறான். லட்சுமணன் சொல்றாங்க, அண்ணா தீண்டுதற்கு அஞ்சி பாரினோடு அகழ்ந்ததும் பார்த்தனும். அன்னையை தீண்டுவதற்கு பயந்துட்டு இந்த பூமியோடு தூக்கி போய்க்கிறான். இப்ப போனவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான்? கொஞ்ச நேரம் போயிருப்பான். அதுக்கு எதுக்கு நீ அழுகிற அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அங்கதாங்க லட்சுமணன் இங்க சொன்னா, அயோத்தியில் இருக்கிற போது என்ன சொன்னா, விதிக்கு விதியாகவன் வில்திறங்கான். விதிக்கு விதியான்னு சொன்னா அந்த போய் அங்க என்ன சொல்றா? இப்போ வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ, வெஞ்சின விதியினை வெல்ல வல்லமோ. விதி யாரால வெல்ல முடியும்? விதி யாரால வெல்ல முடியும்? நாளைக்கு சொல்றோம்.